ரஷ்யா இந்த சுமி பகுதியில தாக்குதல் பண்ணதுக்கு பல நாட்டு தலைவர்களும் பார்த்தீங்கன்னா, வெகுண்டு எழுந்து கண்டனங்கள தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் வாழும் குடியிருப்பு பகுதி சுமியோட ஹார்ட்ல தாக்குதல் பண்ணிட்டீங்களே! 30க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்துட்டாங்களே! அப்படிங்கிறது போல செய்திகளா வந்தது. அதுல ரொம்பவுமே மோசமான வீடியோ பதிவுகளா வந்தது. அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ பிடிச்சு போடும்போது எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த நிலைமையில அத விவரிக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப அ கஷ்டமான ஒரு விஷயம் அங்க நடந்திருக்கு. இவங்க சொல்றத விட பல மடங்கு சேதம் அந்த பகுதியில் நடந்திருக்கு. இது மக்கள் வாழும் குடியிருப்பு பகுதியா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இத நம்ம நார்மலா சொல்லும்போது, ரஷ்யா இப்படி சொல்றாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிரும். ரஷ்யா தரப்பு வந்து எப்பவும் சொல்ற மாரி தான். அது ராணுவம் இருந்தாங்க. ப்ரிசைஸ்டா அடிச்சோம். மக்கள் வாழும் பகுதி கேடயமா யூஸ் பண்ணாங்க. நாங்க ப்ரிசைஸ்டா ராணுவம் மிலிட்டரியா தான் நாங்க அடிச்சோம் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புன்னு சொன்னாங்க. பட் ஆனா அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லையா? அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு இல்லையா? ரஷ்யா வந்து அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைய பார்த்துக்கிறாங்க. ஆனா உக்ரைனே வந்து பார்த்தீங்கன்னா, சில பல வீடியோ பதிவுகள் விட்டிருந்தாங்க இல்லையா? அதுல நான் ஒரு இடத்துல பாஸ் பண்ணி காட்டுறேன். ஏன்னா, இதுக்கப்புறம் ரொம்ப மோசமான ஒரு இன்சிடென்ட்லாம் நடக்கும் இந்த பகுதியில. இதுல என்னன்னா, அந்த இடத்துல ட்ரையாங்கிள் போட்ட மாரி கார் நின்னுட்டு இருக்கும். இது போல பல விஷயங்கள் வெளிய வர ஆரம்பிச்சுருச்சு. இந்த வீடியோல இருந்து பாஸ் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் வெளிய வரும்போது, இது போல வந்து மிலிட்டரியோட இது நிக்கிது அப்படிங்கிறது போல உக்ரைன் குடுக்கக்கூடிய வீடியோஸ்ல இருந்தே எடுத்து பலரும் கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பல மீடியாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் சோர்ஸ் மீடியாக்கள், இணையதள மீடியாக்கள்லாம் கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ராணுவத்து மேல தான் ரஷ்யா ப்ரிசைஸ்டா அட்டாக் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல டர்ன் ஆகும்போது, உக்ரைனுக்கு ரொம்ப இதாகுது. ஸோ இத எப்படி உக்ரைன் தரப்புலருந்து கவர் அப் பண்றாங்க அப்படின்னா, இந்த பாயிண்ட் வரைக்கும் கவுண்டர் கிளைமா தான் இருந்துட்டு இருந்தது. ஆனா இப்ப உக்ரைன் எப்படி அத நியாயப்படுத்துறாங்க அப்படின்னா, ஏங்க அது 117வதோட பிரிகேடோட செரிமனி அவார்டு செரிமனி நடந்துட்டு இருந்ததுங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்புலருந்து பில்டப் பண்ணிக்கிறாங்க. இந்த அவார்டு செரிமனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பொதுமக்களும் அவங்களுக்கு சார்பா இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸையும் வர சொல்லியிருந்தோம். அங்க பொதுமக்களும் இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலா ராணுவம் ராணுவத்த அந்த இடத்துல டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க. அந்த பகுதியிலிருந்து தான் கர்ஸ்க்க கொடைஞ்சிருக்காங்க. அதுல எந்த ஒரு இதையும் அவங்களால செய்ய முடியாது. அந்த பகுதியிலிருந்து தான் போய் ரஷ்யாவோட கர்ஸ்க்க கொடைஞ்சிருக்காங்க. ஸோ அப்படி கொடையறாங்கன்னா அது ஃப்ரண்ட் லைன் டவுன். ஸோ ஃப்ரண்ட் லைன் ஒப்லாஸ்ட்ல இருக்கும்போது தாக்குதல்கள் நடக்கத்தான் செய்யும். அதிக அளவுல ராணுவ வீரர்கள குவிச்சாங்க அப்படின்னா, தாக்குதல்கள் நடக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறது போல பலரும் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஏன்னா இவங்களும் சும்மா இல்ல. பல இடங்களையும் தாக்குதல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது போல உயிர் சேதங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க மட்டும் பண்றாங்க அப்படின்னு சொல்றது தப்பு அப்படிங்கிற பலரும் இப்ப திரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க உக்ரைனுக்கு எதிரா. அதுவும் 117வது பிரிகேட் அங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, அவார்டு செரிமனி இருக்குன்றத ஒரு சோர்ஸ் இல்ல. பல நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம சேனல்ல தெய்வ தாய் மரியா பெசுக்லியா அவர்கள் அவங்க தரப்புலருந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. 2வது முன்னாள் எம்பியா இருக்கக்கூடிய ஒரு நபர், ராடால இருக்கக்கூடிய ஒரு நபர். இமேஜ் இருக்கு இல்லையா? அவர் தான். அவர் பேர் எனக்கு வரல. அதிலேயே மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ இவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. இவரு தான் முதல்ல எடுத்தோனே இது போல சொன்னது. இத வந்து பார்த்தீங்கன்னா, பலரும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஆண்ட்ரி எமார்க் அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ராணுவ வீரர்கள் அங்க அக்குமுலேட் ஆயிருக்காங்க. அந்த ராணுவ வீரர்கள் தான் ரஷ்யாவோட பகுதிய கொடைஞ்சிருக்காங்க. ஸோ அதனால அவங்க அடிச்சிருக்காங்க. அவ்வளோதான். இத நீங்க பெருசு பண்ணாதீங்க அப்படிங்கிற பலரும் வந்து பார்த்தீங்கன்னா, அத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ரஷ்யா ஒரு டைமும் சொல்ற மாரி ப்ரிசைஸ்டா அக்யூரேட்டான ஸ்ட்ரைக் ராணுவ வீரர்கள் இருக்கக்கூடிய பகுதியில நடத்துறாங்க அப்படிங்கிறது இதிலிருந்து வெட்ட வெளிச்சமா வெளிய வர ஆரம்பிச்சுருச்சு அப்படிங்கிற பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. எதா இருந்தாலும் இது புரொபகேண்டாவா கூட இருக்கலாம். ஆ மேபி அங்க செரிமனி கூட நடந்திருக்கலாம். என்னதான் இருந்தாலும் அவங்க ராணுவ வீரர்கள் தான் அப்படின்னு சொல்லி நியாயப்படுத்தல் ரஷ்யா தரப்புல இருக்கு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது அவார்டு குடுக்குற ஃபங்ஷன் அங்க அடிச்சுட்டாங்க. அது தப்பு அப்படிங்கிறதோட உக்ரைன் தரப்பு இருக்கு. எது எப்படியோ எது சரி, எது தப்புங்கிறத நீங்க தான் அலசி ஆராய்ஞ்சு முடிவுகள் எடுத்துக்கணும். இரு தரப்புலயும் சொல்லக்கூடிய கருத்துக்கள உங்ககிட்ட குடுத்தாச்சு. அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவர்கிட்ட போய் சும்மா நோண்டிட்டே இருந்துக்கிறாங்க. ஏங்க இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில நெகோசியேஷன் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. ரொம்ப நீங்களே கிரேசியா அடிச்சுக்கிறேன்னு சொன்னீங்க. பேச்சுவார்த்தை என்னாச்சு அப்படின்னா, அதெல்லாம் போயிட்டு தாங்க இருக்கு. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவுல பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்கு. சீக்கிரமா யாராவது ஒருத்தங்க அந்த முடிவுல வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பாயிண்ட் தாங்க. புரியுதுங்களா? ஒரு பாயிண்ட் தான். அந்த பாயிண்ட்க்கு அப்புறம் ஒண்ணு புட் அப் பண்ணணும். இல்லைன்னா, அ அவரு வந்து அந்த வேர்ட் காமனா சொல்லிட்டு போயிட்டாரு. எப்பவும் பேசுற மாரி தான். அது எப்படி சொல்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இது எப்படின்னா, வாயை டேஷ் செய்து கொண்டு இருக்க வேண்டும். அப்படிங்கிறது போல, அதுல நீங்க டேஷ் செய்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் பாத்துக்கங்க. அந்த இதுல பாத்தீங்கன்னாலே தெரியும். இமேஜ் வச்சிருப்பேன். ஸோ ஏன்னா அது போல ஏகப்பட்ட ரிப்போர்ட். ஸோ அதனால விஷயங்கள் காரணத்தினால சொல்ல முடியறதில்ல இது போல வார்த்தைகள்லாம். ட்ரம்ப் அவர்கள் அதிபரா இருக்கிறாரு. ஈஸியா சொல்லிட்டு போயிடுறாரு. என்ன பண்றது? இப்போ
இது போல சொல்றதுனால ஒரு விஷயம் தெரியுது. சமீபத்துல உக்ரைன்ல இருக்கக்கூடிய யுஎஸோட அம்பாசிடர் ஐயா விடுங்கப்பா சாமி அப்படின்னு போல விட்டுட்டு ஓடுனாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. என்ன விட்டுருங்கப்பா, ஆள விட்டுருங்க நான் வரலைங்க அப்படிங்கிறது போல குட்டிக்காரன் நடிச்சு ஓடிருவாரு. இவங்களோட பிரஷர்லாம் ட்ரம்பாரனால தாங்க முடியாது அப்படிங்கிறது போல பலரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல போருக்கே தயாராயிட்டாங்க அப்படிங்கிறது போல யூரோப்பியன் ரெடியா இருக்கிறாங்க. எல்லாத்துலயும் அப்படியே கையை முறுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. சரி ரஷ்யா என்னன்னா நான் பாத்துக்கலாம் அப்படிங்கிற அவங்களே நின்று இருக்காங்க. இவங்க 2 பேர்த்தையும் சுமூகமா பேசுறதுக்கு முடியலையே. ஏன்னா ஒரு நாள்ல முடிக்கிறேனாரு, 24 மணி நேரத்துல ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை முடிக்கிறேனாரு. இப்ப இவரே வந்து புட் அப் ஆர் டேஸ் அப் அப்படிங்கிறது போல இவர் தரப்புன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ என்ன நடக்க போகுது, புட் ஆக போதா இல்ல டேஸ் ஆக போதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்த்தலாம். அடுத்தது ரஷ்யாவில் வந்து ஒரு செலிப்ரேஷன். டிமித்ரி பெஸ்கோ அவர்கள் அவங்களோட மனைவியோட அவங்க ஸ்கேட்டிங் சாம்பியன். ஸோ அதனால மனைவியோட பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன் மூட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் ஆடி பர்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஒரு ட்ரீட்டா இருந்திருக்கு, ரொம்ப கொண்டாட்டமா இருக்கு ரஷ்ய தரப்புல. மேபி ஏதாவது டீல் ப்ரோக் ஆயிருக்குமா பாசிட்டிவா? ஏன்னா சமீப காலமா வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்கோ அவர்களோட பேச்சுக்கள்ல அந்த ஒரு துணை தெரிகிறது. அது அவங்களோட வெற்றிக்கான ஒரு துணியா அப்படிங்கிறது போல கேள்விகள் வருது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்த்தோம்னா, இனியா பெஸ்கோ அவர்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களோட மனைவிக்கு பர்த்டே. ஸோ ஜாலியா கொண்டாடிட்டு இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம அடுத்தடுத்த விஷயத்துக்கு போக ஆரம்பிச்சோம்னா, ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா வெர்டிக்கலி லான்ச்டு ட்ரோன்களை வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வெர்டிக்கலி லான்ச்டு ட்ரோன்கள் ரொம்ப முக்கியம், அதுவும் களத்துல. இது வந்து ஃப்ரண்ட் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா எஃபிவி ட்ரோன்கள் இது போல பகுதிகளில் பயன்படுத்துறதுக்காக இது இதுக்கு மேலே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்மலாக இந்த குவாட் காப்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது போல யூஸ் பண்ணுவாங்க. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, முன்னாடி இருக்கிறதுக்கும் இதுக்கும் ஹெவி ட்ரோன்ஸ். இது முன்னாடி இருக்கிற மாதிரி சின்ன ட்ரோன்களை ஹெவி ட்ரோன்ஸ் தான். ஸோ இந்த ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பேட் அப்படிங்கிறது போல ஒரு இடத்துல இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க, அந்த இடத்துல கிளீனாக இருக்கணும். ஸோ அந்த இடத்துல வச்சு டேக் ஆஃப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் மாட்டி சிக்கி எதுவும் ஆயிடாது. ஸோ அதனால அந்த ட்ரோன்கள் ஒரு இடத்துக்கு ஃபார்வர்டில் போய் என்ன ஆப்ரேஷன் செய்யணுமோ செஞ்சிடலாம். இதில் எப்படி ரஷ்யாவோட ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸும் உக்ரைனோட ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸும் சிக்கிக்கிறாங்க மிசைல் ஸ்ட்ரைக்கில் அப்படின்னா, இந்த லான்ச் பேடை பொறுத்து தான். ஏன்னா லான்ச் பேடுங்கிறது கிளீனாக இருக்கணும். ஸோ ஒரு இடத்துல வச்சு லான்ச் பண்ணும்போது டேக் ஆஃப் பண்ணும்போது லேண்டிங் திருப்பி வந்து அந்த இடத்துக்கே அவங்க திருப்பி எடுத்துகிட்டு வரும்போது காட்டு பகுதிகளில் இல்லாமல் மறைவான பகுதிகளில் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. இப்போ இது போல வெர்டிக்கலி டேக் ஆஃப் வெர்டிக்கலி லான்ச் ட்ரோன்கள் இருந்துச்சு அப்படின்னா, ரிகனிசன் ட்ரோன்கள், எஃபிவி காமிகாசி ட்ரோன்கள், 2வது ஹெவி ட்ரோன்கள்லாம் இருக்குது அப்படின்னா, மறைவான பகுதிகளில் இருந்து டேக் ஆஃப் பண்ணிட்டு மறைவான பகுதிகளில் லேண்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது போல விஷயங்கள்னால இந்த ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸோட இருக்கக்கூடிய பகுதிகள் வெளியே எக்ஸ்போஸ் ஆகாது. ஏன்னா இதுதான் சிக்கலா இருக்கு. ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க இருக்கக்கூடிய விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா சேதங்கள் அதிக அளவில் இருக்கும். ஏன்னா ஒரு இடத்துல நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு 20, 30 பேர் 10 பேர்த்துக்கிட்டயாவது மினிமம் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பகுதியில் ஒரு மிசைல் ஸ்ட்ரைக் நடக்குதுன்னா உயிர் சேதங்கள் அதிகமாக இருக்கும். 2வது இது போல ட்ரோன்கள் இருக்கிறதுனால அதிகமான குண்டுகள் இது போல விஷயங்களா இருக்கு. அது ரொம்ப வர்னரபிளா இருக்கும். ஒரு இடத்துல ஹிட் ஆகும்போது பயங்கரமான வெடி விபத்து ஏற்படுறதுனால அதிகமான சேதங்கள் இருக்கும். ஸோ இது போல வெர்டிக்கலி லான்ச்டு மறைவான பகுதியிலேருந்து டேக் ஆஃப் பண்ணி லேண்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறது போல விஷயங்கள் வர்றதுனால மேபி ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா இதுக்கு மேல ரஷ்ய வீரர்களுக்கு. இதே போல வந்து உக்ரைன் தரப்புல இருக்கு, ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெர்டிகலி லான்ச்சு. ஸோ அவங்களுக்கும் ஏஐ பவர்டு. இந்த காரணத்தினாலதான் எந்த ஒரு அப்டக்கல்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்காது, முட்டிக்காது, வெடிச்சுக்காது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால எப்படி இது பயனுள்ளதா இருக்க போகுது அப்படிங்கிற ஏதாவது ஒரு தகவல்கள் வந்துச்சு, ஃப்ரண்ட் லைன் யூஸ் பண்றாங்க, பெருமளவில் கை கொடுத்தா அடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரோன்களை டவுன் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருமளவில் யூஸ் பண்றது லேசர் ஆயுதங்கள். ஏன்னா இந்த ட்ரோனை டவுன் பண்ணோம்னா அதிகமான புல்லட்ஸ் இந்த ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்ஸை வச்சு பெருமளவில் சுடணும். ஸோ அப்படி சுடும்போது அதிக அளவில் ஏதோ ஒரு பகுதிகளில் புல்லட் வந்து ரீஎன்ட்ரி ஆகும். அப்படி என்ட்ரி ஆகும்போது அந்த பகுதிகளில் தாக்குதல் நடக்க வாய்ப்பு இருக்குல்ல, தெரிஞ்சுதான் சுடுவாங்க. பட் இருந்தாலும் அந்த பகுதியில் டேமேஜ் ஆகுதுக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்கு. 2வது மிசைல் லான்ச் பண்ணணும். ஸோ இது போல மிசைல்ஸ்லாம் லான்ச் பண்ணும்போது அதிகமாக செலவாகுது. ஸோ இது எல்லாத்தையும் குறைக்கணும் அப்படின்னா ட்ரோனுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறது ஒரே ஒரு ஆயுதம் தான், அது லேசர் ஆயுதம். ட்ரோனை ரேம் பண்ணலாம், இது போல பல விஷயங்கள் இருக்கு. ஆனால் லேசர் ரொம்ப துல்லியமாகவும் ரொம்ப ஈஸியாகவும் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும், ரீயூசபிளாகவும் இருக்கும். ஸோ இந்த ஒரு காரணத்தினால லேசர் வெப்பனை இப்போ உக்ரைன் தரப்பு வந்து சோதனை பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ப்ரிலிமினரியா. இது அதிக அளவில் கை கொடுக்குது. இதுக்கு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி உள்நாட்டிலேயே தயாரிச்சு இந்த லேசர் வெப்பனை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பல இடங்களையும் டிப்ளாய் பண்ணலாம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ
இதே போல நம்மளோட ராணுவமும் வந்து பாத்தீங்கன்னா லேசர் வெப்பனை சோதனை பண்ணிக்கிறாங்க. அதுவும் பெருமளவுல கை கொடுத்திருக்கு, சக்சஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ லேசர் ஆயுதங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில இந்த ட்ரோன் தாக்குதல்கள் இது போல ஆயுதங்கள் இவால்வ் ஆகுது இல்லையா, அதை தெரிஞ்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு சீனா அமெரிக்கா மட்டும் இல்லாம பல நாடுகளும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்தபடி இவால்வ் ஆயிட்டு இருக்காங்க இந்த ட்ரோன்கள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கும் காப்பாத்திக்கிறதுக்கும். அந்த ஆயுதங்கள்லாம் சரிவர டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா பரவாயில்ல, இல்லைன்னா மிக பெரும் சிக்கல். ஏன் அப்படின்னா உதாரணத்துக்கு நம்ம மாலி கிட்ட போயிடலாம். இந்த மாலியில வந்து பாத்தீங்கன்னா ஜேஎன்ஐஎம் இந்த கொய்தாவோட ஒரு கிளை அமைப்பு இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தொடர்ந்து மாலி, நிஜர், புர்கினா ஃபாசோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களை குறி வச்சு தாக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க தாக்குதல் பண்றதுக்கு ரிக்கானிசான் ட்ரோன்கள், அதாவது மாலியோட படை, இதுல வேக்னரோட பிஎம்சி இருக்கிறாங்க, அதாவது ரஷ்யாவோட பிரைவேட் ராணுவம் வேக்னர். அது தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கவங்க யாருங்க, புதுசா வர நபர்களுக்காக சொல்றேன். ரஷ்யாவோட ராணுவ வீரர்கள் தான் பிரைவேட்டான நபர்கள், மெர்சனரிஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க ரஷ்யாவோட இன்ட்ரெஸ்ட்டை பாதுகாக்கிறதுக்காக, அதாவது ரஷ்யாவுக்கு ஒரு ஆசை இருக்கும், இந்த நாடு வந்து நம்ம கிட்ட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, அவங்கள பாதுகாக்கணும் அப்படின்னா நேராக ராணுவத்தை அனுப்ப முடியாது. ஸோ அதனால மெர்சனரிஸை ரெக்ரூட் பண்ணி இந்த பகுதிக்கு அனுப்பி வைப்பாங்க. அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து வேணுங்கிற ஆயுதங்கள்லாம் கொடுத்து அவங்க வந்து ரஷ்யாவோட அந்த நாடு இணக்கமா இருக்கிறதுக்காக ஒப்பந்தங்கள் போட்டிருப்பாங்க. அதுக்கு ஏற்றபடி அவங்க வந்து அங்கே என்ன அவங்களுக்காக சண்டை பிடிச்சி பாதுகாத்து கொடுத்துட்டு இருப்பாங்க. ரெண்டாவது போர்க்கலைகளை கற்றுக் கொடுப்பாங்க, ஆயுதங்களை எப்படி பயன்படுத்துது அப்படிங்கிறவங்கள. அதான் இந்த பிரைவேட் ராணுவம். இப்போ அவங்க மேல வந்து பாத்தீங்கன்னா துல்லியமான தாக்குதல் நடந்திருக்கு. இதனால கவுண்ட் வேரி ஆகுது. பட் ஆனா சொல்லணும், அந்த ஒரு காரணத்துக்காக சொல்றேன். 10 நபர்கள் அப்படிங்கிறது போல மாலி, நிஜர், புர்கினா ஃபாசோ அவங்க தப்புன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க சொல்றாங்க 60-70க்கும் மேற்பட்ட நபர்கள் கிட்ட துல்லியமா நாங்க தாக்கி நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது போல இவங்க தீவிரவாதிகள் தப்புன்னு சொல்றாங்க. நான் அந்த இடம் பார்க்கும்போதே தெரியுது, அதிக அளவுல ராணுவ வீரர்கள் அக்குமுலேட் ஆயிருக்காங்க. அந்த எண்ட் வந்து ஜேஎன்ஐஎம் தான் அந்த இடத்துல கான்ஃபிளிக்ட்ல ஜெயிச்சிருக்காங்க. அந்த பகுதியில என்னன்னா, அந்த ட்ரோன்கள் வந்து பகுதியிலேயே சுத்திட்டு இருந்திருக்கு. எக்ஸாக்டான டேட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா முன்களத்துல சண்டை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய தீவிரவாதிகள், ஹைடெக்கான தீவிரவாதிகள் இவங்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க முன்னேறதுக்கு ஈஸியா இருந்திருக்குன்றாங்க. அதாவது ஒரு பகுதியில ஒருத்தர் எங்க போய் ஒளிறாரு, என்ன நடக்குது, அவர் எந்த இடத்துல தாக்குதல் பண்ணலாம், அவர் கூட எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் பண்றாங்க, உனக்கு எதிர்த்து 4 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு நபர் ஃப்ரண்ட்ல என்டர் ஆகிற நபருக்கு தெரியுது அப்படின்னா எந்த அளவுக்கு அவருக்கு சேஃப்டியா இருக்கும். அதுவும் தீவிரவாதிகள் இது போல அதிநவீனமான தொழில்நுட்பத்தை யூஸ் பண்றாங்க அப்படின்னா ராணுவ வீரர்களுக்கு எந்த அளவுல இழப்புகள் ஏற்படுத்த முடியும் அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ இது போல தொழில்நுட்ப வளர்ச்சிகள் வந்து நாடுகளை பாதுகாப்பா வச்சுக்கல சிக்கல்கள் ஏற்படும். இது போல விஷயங்கள்லாம் ரேடாரு, அது கூட அதை தாக்கி அளிக்கக்கூடிய துல்லியத்தன்மை, காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம், அதுதான் லேசர் ஆயுதம். இதுக்கு ஏற்றபடி ரேடார்ஸ். ஸோ இந்த ரேடாரும் இந்த லேசர் வெப்பனும் கம்பைண்டா பயன்படுத்தும் போது ரொம்ப அதிக அளவில் கை கொடுக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், இந்த ஆயுதத்தோட ட்ரோனை டிஃபீட் பண்றதுக்கு இந்த லேசர் அபரிவிதமா வளர்ச்சி அடைஞ்சு வந்துருமா, இந்த ரேடாரும் அதுக்கேற்ற மாதிரி வந்துருமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா ரேடாரை ஒன்ஸ் தட்டிட்டாங்க அப்படின்னா அப்புறம் லேசர் ஆயுதங்கள் இருந்தும் இல்லாத மாதிரி தான் ஆயிரும். ஏன்னா அதை ப்ரிடிக்ட் பண்ணி அந்த இமேஜ் ஏஐ ட்ராக்கிங் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துருச்சு. ஒரு ட்ரோன் அந்த நிலையில பறந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த லேசர்லேயே இன்டகிரேட்டடா இருக்கும் ஆயுதங்கள்லயே ஆப்ஜெக்டை ட்ராக் பண்ணி, அதாவது அந்த ட்ரோன் எந்த பகுதியில போயிட்டு இருக்கு, எந்த பகுதியில நம்ம தாக்குதல் பண்றோன்றது தெரிஞ்சுக்கிட்டு ஏஐ பவர்டு வந்து பாத்தீங்கன்னா லேசர் வெப்பன்லாம் வந்துருச்சு. பட் இது எப்படி அப்கிரேட் ஆகுது, எந்த அளவுக்கு கை கொடுக்குது, லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது அப்கிரேட்ஸ் வந்துச்சு, ஏதாவது பேட்டில் ஃபீல்ட்ல யூஸ் பண்றாங்க, செய்திகள் வரணும், அடுத்த பையில பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நண்பரோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த பையன் உங்களை சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.